லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னி லக்னத்திற்கு 6ல் ராகுங்க. பொதுவாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். 6ல் ராகு இருந்தால் நல்லது அப்படின்னு. எந்த வகையில் நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. ராகுவுக்கு தான் வீடே கிடையாது. அவர் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவார். இப்போது 6ல் ராகு இருக்காருங்க, எனக்கு நல்ல ராகு வரப்போகுதுங்க, யோகமாக இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் கெடுபலன்களா நற்பலன்களாங்கிறத நம்ம லக்னாதிபதிக்கு நட்பாக இருக்கிற வீடுகள்ங்கிறது ரெண்டாவது, அது வேற விஷயம். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. கன்னி லக்னம் 6ல் ராகுங்க. அந்த ராகு இருக்கு வீட்டதிபதி சனிங்க. அந்த சனி 12ல் இருக்கிறாருங்க. அங்கே சிம்மத்தில் இருக்கிறாருங்க. ராகு கும்பத்தில் இருக்கிறாருங்க. இந்த கும்பத்தில் இருக்கிற ராகு திசை வருதுங்க. என்ன பண்ணுங்க? அந்த சனி 6ஆம் வீட்டதிபதியாய் அவரை பார்க்கறதுனால திசை பூராமே கெடுதல்கள் அதிகமாகும். துவைச்சிருங்க, சும்மா இல்லை, அடிச்சு துவைச்சிரும். சரி பரவாயில்லைங்க, அடிச்சு துவைக்கணுன்னே சொல்றீங்க. எப்பதான் நல்லது பண்ணும்? அதே சனி லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கணும். 5ஆம் வீட்டில் இருந்தா ராகு இருக்கு வீட்டதிபதி ஆட்சி. அப்ப அந்த 6ல் இருக்கிற ராகு உங்களை கோடீஸ்வரன் இருக்கும். இதுதாங்க வித்தியாசம். சிம்மத்தில் இருக்கிற சனி பார்த்தா 6ஆம் வீட்டு செயலை அப்படியே ராகு பண்ணுவார். மகரத்துல சனி இருந்தா அவர் ராகுவை பார்க்க மாட்டாரு, ராகு இருக்கு வீட்டை ஆட்சி ஆயிடுவார். இதை தாங்க நம்ம எடுத்துக்கணும். இப்படி தாங்க பார்க்கணும். இந்த கணக்குல தான் இந்த 6ஆம் வீட்டில் ராகும் இருக்கும் அமைதியை இதை பலன்களை நம்ம எடுக்க முடியும். இல்ல அவர் வேற 3ஆம் பார்வையாக தனுசுல இருந்து ராகுவை பார்க்கிறாரு, அது ஊசிக்கலுங்க. 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் அவ்வளவையும் சனி பண்ண வேண்டியது பூரா ராகு பண்ணி விட்டுருவாரு. கடங்களை கொண்டு விட்டுருவாரு, பேரை கெடுத்துருவாரு. ராகு திசை ஏண்டா வந்துச்சு அப்படின்னு தெருமுனைக்கு கூட கொண்டு வர்றதுக்கு அவர் பார்ப்பார். அந்த அளவுக்கு ராகு கெடுதல்களை பண்ணும். அதை பொறுத்த மட்டும் நல்ல பலன்கள் நம்ம அமைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுனா ராகுவை பொறுத்த மட்டும் நற்பலன்கள் அமையும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம நற்பலன்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது